மறுமலர்ச்சி நகரத்தை உருவாக்குவோம் எனும் துணைப்பொருளில் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற வாரத்தை முன்னிட்டு இச்செயற்பாடுகள் பிரதேச சபையினால் முன்னெடுக்கப்பட்டது. ஆலையடிவேம்பு பிரதேச சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுமக்கள் நடமாடும் சேவை பிரதேச கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. பிரதேச சபை தவிசாளர் ஏ தர்மதாஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதேச செயலாளர் ஆர் திவ்யராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சம்மாந்துறை பிரதேச சபையின் ஏற்பாட்டில் சுகாதார மற்றும் ஆரோக்கிய தினம் மருத்துவ முகாம் அப்துல் மஜித் மண்டபத்தில் இடம்பெற்றது. சம்மாந்துறை பிரதேச சபை தவிசாளர் ILM மாஹீர் தலைமையில் இடம்பெற்ற மருத்துவ முகாமில் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக அபேவிக்ரம பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மாநகர சபையினால் சுற்றாடல் மற்றும் மரணடுகை நிகழ்ச்சி திட்டங்கள் மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் நாவட்குடா சந்தைக்கு முன்பாக பயன் தரும் நிழல் மரங்களான கொன்றை மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டன. காத்தான்குடி ஆற்றங்கரை பகுதியை பசுமையாக்கும் நோக்கில் காத்தான்குடி நகரசபையின் தவிசாளர் SHM அஸ்வர் தலைமையில் மறுமலர்ச்சி வார நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காத்தான்குடி நகரசபையின் பிரதி தவிசாளர் MIM ஜெசீம் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி வாரத்தின் 3வது நாளான இன்று நோர்வுட் பிரதேச சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆயுர்வேத மருத்துவ முகாம் பொகமந்தலாவ கேம்பியன் கீழ்பிரிவு தோட்ட வைத்தியசாலையில் இடம்பெற்றது. நோர்வுட் பிரதேச சபை தவிசாளர் ஹெலன் பிரான்சிஸ் தலைமையில் இம்மருத்துவ முகாம் இடம்பெற்றது.